நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. நான் என்ன சொல்கிறேன், தமிழ் பெண்கள் வெல்வாங்கலாம் கேட்டால் வெல்வாங்க, அது வேற. ஆனால் அப்போ இவங்க என்ன பெண்? இவங்க என்ன ஆந்திரா பெண்ணா? இவங்க என்ன வடநாட்டு பெண்ணா? இந்திக்காரங்களா? இவங்களாம் தமிழ் பெண்கள் இல்லையா? இல்லை ஒருவேளை அட்டவணை சாதியில் பிறந்தவங்கள தமிழர்கள்னு ஏற்றுக்க மாட்டீங்களா? இல்லை தூய்மை பணி பண்ணுறவங்கள தமிழர்கள்னு ஏற்றுக்க 1953 பெண்கள் நேற்று சொல்கிறாங்க விடியல் ஆட்சின்றாங்க. நல்லா ஓட்டு போட்டதுக்கு எங்களுக்கு நல்லா செஞ்சுட்டார் ஸ்டாலின்னு கேட்குறாங்க. அந்த நியாய குரலுக்கு என்னதான் பதில்? அந்த ஓலக்குரலுக்கு ஸ்டாலினுடைய பதில் என்ன? இப்போ சுத்தமாக இருக்கணும்னா சேவையை ஒரு அரசு வழங்குன்னு கேட்குறதுல என்ன தப்பு? எனக்கு ஒன்று புரியவே இல்லை. நான் ஜோசப் ஸ்டாலின், ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் மாதிரி ஆட்சி நடத்த சொன்னார். எந்த கொம்பனாலும் வந்தாலும் எங்களை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அவர் சொல்லுவார். நாங்கள் செஞ்சு காட்டுவோம். எந்த கொம்பம் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ பேசிகிட்டு இருக்க நான் அந்த போராட்டத்துக்கு ஒரு ஆதரவாளன் தான். அந்த போராட்டத்துக்கு ஆதரவாளன் தான். அதை வழி நடத்தக்கூடியது வழக்கறிஞர் கு. பாரதி, ஐயா குமாரசாமி. அவங்கள பார்த்து பயந்தா கூட ஒரு அர்த்தம் உண்டு. நீ என்ன பார்த்தே இப்படி பயப்படுற? நீங்கள் போக்குவரத்து கழக சாதனையை ஸ்டாலின் கொண்டாட தகுதி இருக்கா? கலைஞரின் குடிசை மாற்று வாரிய திட்டமே அறகுறை இருந்தாலும் அந்த அறகுறையை கொண்டாடுவதற்கு ஸ்டாலினுக்கு தகுதி உண்டா இன்றைய ஸ்டாலின் ஆட்சி? நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அம்பேத்கரிய செயல்பாட்டாளர் வழக்கறிஞர் புளியந்தோப்பு மோகன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ மறுபடியும் இரண்டாவது முறையாக தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களுடைய நினைவிடம் மற்றும் தலைமைச் செயலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. பணியாளர்கள் மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதை எப்படி சார் பார்க்கலாம்? அதாவது பல்வேறு கட்டங்களா கடந்த ஆகஸ்ட் 1, 2025 இன்னைய வரைக்கும் கிட்டத்தட்ட 130 நாளுக்கு மேலாக தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள், சென்னை மாநகராட்சி கீழே பணி செஞ்சுட்டு இருந்த தூய்மை பணியாளர்கள் பல்வேறு கட்டமாக போராடிட்டு வராங்க. 13 நாள் தொடர் போராட்டம், அதுக்கப்புறமும் பல்வேறு கட்ட போராட்டங்கள், வேலை நிறுத்தம், உண்ணாவிரதம், வீட்டுக்குள்ளேயே உண்ணாவிரதம், அப்புறம் அங்கங்கே போய் சிலைகள், மறைந்த தலைவர்கள் சிலையில் போய் மனு அளிப்பது. அதோட ஒரு கட்டமாக இப்போ கடந்த 27 நாளாக 8 தூய்மை பணியாளர்கள், முதல்ல ஒரு 15 நாள் ஒரு தூய்மை பணியாளர்கள், அதுக்கப்புறம் ஒரு 4 தூய்மை பணியாளர்கள் இன்னைய வரைக்கும் காலவரையற்ற உண்ணாநிலை போராட்டத்தை 130 நாட்களுக்கு மேலாக போராடிட்டு இருக்காங்க. அதனுடைய ஒரு முக்கியமான கட்டமாக இப்போ ஒரு 4 பெண் தூய்மை பணியாளர்கள் காலவரையற்ற உண்ணாநிலை போராட்டத்தை 2ஆம் கட்டமாக 27 நாளாக தொடர்ந்துட்டு வராங்க. 28 நாளாக தொடர்ந்துட்டு வராங்க. அதோடைய ஒரு கட்டமாக நேற்று மறைந்த முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தூண்களில் ஒருவர், முன்னாள் தலைவர், கலைஞர், முத்தமிழறிஞர் டாக்டர் மு. கருணாநிதி அவருடைய சமாதியில் போயிட்டு மனு கொடுக்க போனாங்க. ஏன்னா இவ்வளோ மரியாதையாக சொல்லணும்னா பிரச்சனை இல்லை. அப்போ அவர் சிலை அவருடைய போய் மனு கொடுக்க போகிறாங்க. அங்கேயும் 585 தூய்மை பணியாளர்கள் நேற்று கைது செய்யப்பட்டிருக்காங்க. கைது செய்யப்பட்டதோடு மட்டும் இல்லாமல் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆமாம், நிறைய பெண் தூய்மை பணியாளர்களுக்கு கையில் ரத்தம்லாம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தலைமைச் செயலகத்தையும் போய் இது பண்ணாங்க. இவ்வளவு போராட்டம் நடந்தும் ஒரு அரசு செவி சாய்க்காமல் தண்டமாக எதுவுமே நடக்காது போல் இதே நேரு ஸ்டேடியத்தில் உட்கார்ந்துக்கிட்டு தமிழ் பெண்கள் வெற்றி விழான்னு நடத்துனாங்க. கொஞ்சமாச்சு அக்கறை இருக்கணும், கொஞ்சமாச்சு கூச்சம் இருக்கணும். நான் என்ன சொல்கிறேன், தமிழ் பெண்கள் வெல்வாங்கலாம் கேட்டால் வெல்வாங்க, அது வேற. ஆனால் அப்போ இவங்க என்ன பெண்? இவங்க என்ன ஆந்திரா பெண்ணா? இவங்க என்ன வடநாட்டு பெண்ணா? இந்திக்காரங்களா? இவங்களாம் தமிழ் பெண்கள் இல்லையா? இல்லை ஒருவேளை அட்டவணை சாதியில் பிறந்தவங்கள தமிழர்கள்னு ஏற்றுக்க மாட்டீங்களா? இல்லை தூய்மை பணி பண்ணுறவங்கள தமிழர்கள்னு ஏற்றுக்க மாட்டீங்களா? இப்போ யாரை ஏமாத்துறீங்க? இந்த அரசு வந்ததுலேருந்து இந்த மேக்கப் வேலை தான் பண்ணிட்டு இருக்கு. இப்போ சுந்தரா டிராவல்ஸில்
பஸ்ஸு வந்து அதை மறைக்கிறதுக்கு இலலாம் போட்டு மறைச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த மாதிரி இது செஞ்ச தவறுகள்லாம் மறைக்கிறதுக்கு கம்பெனி ஆர்டிஸ்ட் ஒரு 10 பேர் வச்சிருக்காங்க. ஆனா அரசு வந்து எல்லா தரப்பையும் திருப்திப்படுத்த முடியாது இல்லையா? எல்லா தரப்பையும் திருப்திப்படுத்த முடியாது, ரைட்டு. இவங்க திருப்திப்படுத்துற எல்லா தரப்புமே நல்ல கொழுத்த தரப்பா இருக்கு. கொழுத்த தரப்புகளை திருப்திப்படுத்துறாங்க, ஒடுக்கப்பட்ட தரப்புகள் திருப்தி அடையாம இருக்கு. அப்ப எல்லா தரப்பையும் திருப்திப்படுத்த முடியாது. அப்ப ஓப்பனா சொல்றாங்க, ஒடுக்கப்பட்ட தரப்பை எங்களால திருப்திப்படுத்த முடியாது, நாங்க ஒடுக்கப்பட்டவருக்கான ஆட்சி இல்லை, நாங்க உழைப்பாளிகளுக்கான ஆட்சி இல்லை, நாங்க கார்பரேட் பனியாங்களுக்கான ஆட்சி, ஆண்ட சாதிகளுக்கான ஆட்சி அப்படின்னு ஓப்பனா சொல்லுங்க. நாங்க பிஜேபியோட பொருளாதார கொள்கை தான் கடைபிடிப்போம், எங்க ஐயா மோடி சட்டம் போடுவாரு, நாங்க திட்டம் போடுவோம் சொல்லுங்க. அதை விட்டுட்டு ஒரு கம்பெனி ஆர்டிஸ்ட் ஒரு 20 பேரை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நேரு ஸ்டேடியம் சும்மா தான் வாடகை கிடைக்குதுன்னு போட்டு வருஷம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு மீட்டிங் நடத்தணும்னால என்ன பயன்? எனக்கு வயிற்றுச்சலாக இருந்தது நேற்று. தமிழ் பெண்கள் வெல்கிறார்கள், மகிழ்ச்சி. அதெல்லாம் நான் ஜெயிச்சவங்களுக்கு விழா எடுக்கணும் தான், நான் இல்லைன்னுலாம் சொல்லுவேன். ஆனால் இங்கே அடுத்த வேளை சோத்துக்கே வக்கு இல்லாமல் இதே தமிழ் பெண்கள் ஒரு 2000 தமிழ் பெண்கள் வீதியில் இறங்கி போராடுறாங்க. அதுக்கு இந்த அரசோட பதில் என்ன? 1953 பெண்கள் நேற்று சொல்றாங்க விடியல் ஆட்சியா ஆட்சின்றாங்க. நல்லா ஓட்டு போட்டதுக்கு எங்களுக்கு நல்லா செஞ்சுட்டார் ஸ்டாலின்னு கேட்குறாங்க. அந்த நியாய குரலுக்கு என்னதான் பதில்? அந்த ஓலக்குரலுக்கு ஸ்டாலினுடைய பதில் என்ன? இதோ பக்கத்தில் இருக்குங்க பெங்களூரு, ரொம்பலாம் போக வேண்டாம். எங்களால் எந்த அரசும் செய்யாதில்லை, நீட்டு தான் உன்னால் பண்ண முடியாதுன்னு. இதுக்கு என்ன பிரச்சனை உண்டு? சொன்னதை எதை நீ செஞ்ச? இதில் நாங்கள் 90% செஞ்சுட்டோன்னு ஒருத்தர் சொல்கிறார், ஒருத்தர் 80% செஞ்சு, இவங்களுக்குள்ளேயே அதிலே கன்ஃபியூஷன். இப்போ தமிழ்நாடு அரசினுடைய கடன் அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு. அப்போ எத்தனை துறையை தான் அதால நடத்த முடியும்? அதனால தான் தனியார் மயமாக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. தனியார் மயம் ஆக்குறதுனால இன்னும் கடன் அதிகரிக்கும். அதற்குலாம் நாங்க நிறைய பலன் கொடுக்குறோம், நிறைய சலுகைகள் திட்டங்கள் அறிவிக்கிறோம் இல்லையா அப்படின்னு சொல்றாங்கல்ல. தனியார் துறைக்கு கொடுக்கறதுனால செலவு அதிகரிக்கும், அதிகரிக்கும், கடன் சுமை அதிகரிக்கும். நீ கடன் சுமையை குறைக்கணும்னா இவங்கள தனியார் படுத்தக்கூடாது. உங்களுக்கு பணம் தரானா நீங்க தனியாருக்கு பணம் தரீங்களா? தனியாருக்கு நீங்க பணம் தரீங்களா? அவன் தனியார் உங்களுக்கு பணம் தரானா? சென்னையை சுத்தம் பண்ண குப்பையிலேயே பணங்க, குப்பையிலே பணம். அந்த குப்பையை பணமாக்கலாம். திட்டம் போட ஸ்டாலின் அரசு தயாரா இல்லை. பெங்களூர்ல சித்தராமையா, கர்நாடகாவில் இருக்கிற அரசு தயாரா இருக்கு. அதுதான் நம்மளுக்கு சமகாலத்துல 2 அரசு காமிச்சிச்சு. சமகாலத்துல நான் ரொம்ப பின்னாடிலாம் போல, பாஸ்ட்லலாம் நான் பேசுறேன். ரொம்ப சமீபத்துல பெங்களூர்ல போராடினாங்க, ஒரு 10-15 நாள் போராடினாங்க. உடனே கூப்பிட்டாரு, ஐயோ போராடுறீங்களே, என் மக்களா இருக்கிறீங்களே, வாங்க நான் வேலை தரேன்னு கொடுத்துட்டாரு. அவர் அடியாளுகளை வச்சு எழுத வைக்கல, போராடுறவங்களை இழிவுபடுத்தி அவர் எழுத வைக்கல, போராடுறவங்களை அடிச்சு போலீஸை விட்டு அடிச்சு துரத்தல. இங்க மாதிரி அங்கேயும் அந்த பணியை தனியார் மயமாக்குறோம் அப்படின்னு அறிவிச்சாங்க. எதிர்ப்பு கிளம்பி அதுக்கப்புறம் அவங்க போராட்டம் பண்ணி நிரந்தரமாக்குறாங்க. இங்க இருக்கிற பெங்களூருங்க, பெங்களூரோட சென்னை நான் ரொம்ப சுத்தமா இருக்கிறாங்க. இப்ப சுத்தமா இருக்கணும்னா சேவையை ஒரு அரசு வழங்குன்னு கேட்கறதுல என்ன தப்பு? எனக்கு ஒன்று புரியவே இல்லை. நான் ஜோசப் ஸ்டாலின், ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் மாதிரி ஆட்சி நடத்த சொன்னேன். நான் சோசியலிச புரட்சிலாம் ஒன்றும் எதிர்பார்க்கல ஸ்டாலின் கிட்ட. சேவை, மக்களுக்கான சேவையை அரசு வழங்கும். மற்ற என்ன கருமத்தைனா நீ தனியாருக்கு வித்துக்க, அதில் லாபம் சம்பாதி என்ன வேணாலும் பண்ணிக்க, போட்டு சுரண்டு 8 மணி நேரம் இவனை வேலை வாங்கு, இவனுக்கு என்ன வேணாலும் நீ பண்ணிக்க, அதெல்லாம் நான் கேட்கல. சேவை, ஜஸ்ட் சர்வீஸ். சர்வீஸ் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கணும். சர்வீஸ் கவர்மெண்ட் கொடுக்கலன்னா அங்கே லாபம் என்னைக்கு சர்வீஸில் வருதோ அது சர்வீஸாக இருக்காது, அது மக்களுக்கு பிரச்சனை. இன்னைக்கு மக்களுக்கு விலை இல்லாமல், அப்போ மக்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குமா? இடம் ஃப்ரீயாக தாண்டா கொடுக்கணும். வாங்குற ஒவ்வொரு பொருளுக்கும் வரி வாங்கலாம். இருக்கிறதுலேயே மறைமுக வரி அதிகமாக செலுத்துகிற நாடு இந்தியா. இந்தியர்கள் எதுக்கு நான் இம்மா வரி செலுத்தணும்? சேவை அரசு தராது, தனியார்கிட்ட கொண்டு போய் கொடுப்பேன். என் வரி பணத்தெல்லாம் நீங்கள் லாபம் சம்பாதிக்க, நீங்கள் கொள்ளையடிக்க, லீகலைஸ்டு கொள்ளை இந்த கான்ட்ராக்ட். அவ்வளோதான், சிம்பிள். இந்த லீகலைஸ்டு கொள்ளைக்காக இவங்க இத்தனையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
அதை தாண்டி வேற என்ன காரணம் இருக்க முடியும்? அரசுக்கு செலவு குறைக்கிற வேலை இது இல்லை. அரசுக்கு செலவு குறைக்கணும்னா முதல்ல ஸ்டாலின் பின்னாடி சுத்துற 10 காரை நிப்பாட்டுங்க. அதுக்காக முதலமைச்சருக்கு இருக்க பாதுகாப்பு படையை நிறுத்திட முடியும்? நீங்க என்னங்க, அவர் என்னங்க நம்ம நாடுங்க இது, அவர் என்னங்க யாருங்க என்ன பண்ணிட்டு போறாங்க? நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். சரி, அப்படி பாதுகாப்பு அச்சுறுத்தல அதில் தான் அன்காம்ப்ரமைஸாக இருங்க. இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு வந்து 10 கார் போவோம். நாளைக்கே எலெக்ஷனில் தோத்துட்டாருன்னா 10 கார் போவாது. உடனே அவருக்கு பாதுகாப்பு இல்லை, அச்சுறுத்தல் இல்லாமல் ஆயிடுமா? இதெல்லாம் சும்மா பந்தா. நீங்கள் வேணா சொல்லிக்கங்க பாதுகாப்பு அச்சுறுத்தல்னு. டமாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் இந்த அரசு எவ்வளோ வீண் செலவு பண்ணுது, நிறைய விஷயங்களை வீண் செலவு பண்ணுது, இல்லைன்னு சொல்ல முடியுமா? இதுலன்னா உருப்படியாக செலவு பண்ணுறாங்களா? எல்லாத்துலேயும் ஊழல், எதை தொட்டாலும் ஊழல். சென்னைக்கு வடிகால் 4000 கோடியிலையும் ஊழல். எதில் இல்லை ஊழல்? அதுவும் லீகலைஸ்டு ஊழல், கண்டுபிடிக்க முடியாத ஊழல். கப்பல், துறைமுகத்தில் போகிற கப்பல், அதில் ஊழல். டான்ஜன் கோக்கு சொந்தமான 28 கப்பல், அதில் ஊழல். லீகலைஸ்டு ஊழல். ஒரு கப்பலுக்கு உதாரணத்துக்கு இத்தனை லட்சம் தான் கொடுக்கணும்னா அதை அப்படியே டபுளாக கொடுக்குறது கவர்மெண்ட்டே கான்ட்ராக்டருக்கு. அந்த டபுளாக கொடுக்குற பணத்தில் அந்த கப்பல்காரன் ஒரு பாதி அமௌண்ட் எடுப்பான், இவங்க பாதி அமௌண்ட். அதுக்கு டீசல் ஊற்றுறதுல ஊழல். டான்ஜன் கோக்கு சொந்தமாக இருக்கிற 28 கப்பலுக்கு ஊழல் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தால் உட்காந்து வாரமான ஃபேக்ட் செக் பண்ணுறாங்களா? உங்கள் ஐஎம் கார்த்திகேயன். அது மாதிரி எதனா ஒன்று பண்ணுங்க. சரி, தூய்மை பணியாளர்கள் தொடர்ச்சியாக 130 நாட்கள் ஆகுது. இப்படி தொடர்ச்சியாக போராட்டம் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனால் அரசு வந்து செவிசாய்க்க மாட்டேங்குது. அடுத்து என்னதான் பண்ண போறாங்க தூய்மை? அடுத்து என்ன போராட்டம் இன்னும் வீரியமாகும், அரசுக்கு இன்னும் கெட்ட பேர் ஏற்படுத்தும். ஆனா போராட்டத்தை கைவிடுறதா? கைவிடவே மாட்டோம். நான் என்ன வந்து ஸ்டாலினா நாங்க கொள்கை பிடிப்போட இருக்கோம். அவர் சொல்லுவார், எந்த கொம்பனாலும் வந்தாலும் எங்களை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அவர் சொல்லுவார். நாங்கள் செஞ்சு காட்டுவோம். எந்த கொம்பம் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ பேசிகிட்டு இருக்க நான் அந்த போராட்டத்துக்கு ஒரு ஆதரவாளன் தான். அந்த போராட்டத்துக்கு ஆதரவாளன் தான். அதை வழி நடத்தக்கூடியது வழக்கறிஞர் கு. பாரதி, ஐயா குமாரசாமி. அவங்கள பார்த்து பயந்தா கூட ஒரு அர்த்தம் உண்டு. நீ என்ன பார்த்தே இப்படி பயப்படுற, என் மேலே 6 கேஸை போட்டு வச்சிருக்கிற. அப்போ இந்த அரசு வந்து போராடுறவங்கள எந்த அளவுக்கு பார்த்து இந்த அரசோட பயமே எங்களோட பலம். பயப்படுது இந்த அரசு எங்களை பார்த்து. அப்போ நாங்கள் பலமாக இருக்கிறோன்னா உறுதியாக இந்த போராட்டம் தொடரும். எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த போராட்டத்தினோம் 130 நாள் இல்லை, 200 300 நாள் ஆனாலும் தொடரும். இந்த ஆட்சி கண்டிப்பாக கூடிய விரைவில் பின்வாங்கிட்டு அப்போ நானே நன்றி சொல்லுவேன். அது வேற. வாங்கணுன்னு தான் நான் கேட்குறேன். எனக்கு ஒன்றும் பர்சனலாக ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸ்டாலின் கவர்மெண்ட்டில். ஏன்னா ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த இருந்த அதிமுக ஆட்சி வீழணும்னு நினச்சோம். சரி, காரணம் அது ஒரு அடிமைத்தனமாக போயிட்டு இருந்தது. ஒரு அதிகாரிகள் ஆட்சி நடத்துகிறாங்க, எல்லாம் திட்டங்கள் மக்கள் விரோதமாக இருக்குங்க, மக்கள் போராட்டம் பண்ண வேண்டிய நிலையிலே இருக்குது தொடர்ச்சியாக தமிழ்நாடுன்னு யோசிச்சிருந்தோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தா அதை விட இது பியூரோக்ராட்டாக அதிகமாக அதிகாரிகளுடைய ஆளுமை அதிகமாகிட்டு இருக்கு நாளுக்கு நாள். அப்போ அதிமுக ஆட்சி வரணும்னு சொல்கிறீங்களா? அதிமுக ஆட்சி வரணும்லாம் சொல்லுவேன். திமுக ஆட்சி சரியில்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா தூய்மை பணியாளர்களுடைய எந்த ஆட்சியுமே மக்களுக்கான ஆட்சி கிடையாது. இவங்க எல்லாருமே ஒரு வர்க்க சார்பு, சாதி சார்பு உடையவர்கள். சரிங்களா? இவங்க என்னைக்குமே ஒடுக்கப்பட்ட உழைக்கும் மக்களுக்கான கிடையாது. ஒடுக்கப்பட்ட உழைக்கும் மக்களுக்கான ஒரே ஆதாரம், ஒரே ஆயுதம் போராட்டம் தான். அது எந்த ஆட்சி வந்தாலும் போராடிட்டு இருக்கணும். இன்னைக்கு நீங்க திடீர்னு வந்து 2026 ஸ்டாலின் ஜெயிக்கணும்னு நினைப்பீங்களான்னா நான் தோக்கடிப்பேன்னு பயமுறுத்தோம். ஆமா, அவருக்கு எதோ சொன்னா பயம் வருமோ அதானே சொல்ல முடியும். அவரால் பதவி இல்லைன்னா ஒரு நாள் நிம்மதியாக தூங்க முடியுமா? இந்த பதவி இல்லை எங்களுக்கெல்லாம், நாங்களாம் என்ன தூங்கலையா? அவரால் ஒரு கருப்பு பூனை கூட வச்சுக்காம சுத்த முடியுமா? வந்தாலே வாழ்ந்துட்டாங்களே. இந்த 3 மாதத்துக்கு ஒரு தடவை யாருன்னா கூப்பிட்டு வச்சு கம்பெனி ஆர்டிஸ்ட்டுங்க ஒரு 20 பேரை நிற்க வச்சு விழா நடத்தணும். கம்பெனி ஆர்டிஸ்டா? ஆமாம், திரைத்துறையில் இருப்பாங்க. ஒரு 10-15 பேர் வச்சிருக்கிறாரு இதுக்குன்னு. 10 இயக்குநர்கள் 10 நடிகர்கள் வச்சிருக்கிறாரு. அவங்க வந்து பேசுவாங்க. அவங்கலாம் கம்பெனி ஆர்டிஸ்ட். அது இல்லாமல் முற்போக்கு கம்பெனி ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க சிலர். திமுக பற்றி பேசினா ஒரு திமுக காரன் வந்து நம்மளை கேள்வி கேட்க மாட்டான். இவங்க தான் வந்து கொந்தளிப்பாங்க, இவனுங்க தான். ஸோ இந்த கம்பெனி ஆர்டிஸ்ட்டுகளை வச்சு எப்படின்னா நடத்திடலான்னு பார்க்குறாங்க. ரொம்ப நாள் ஓடாது கம்பெனி. ஒரு கட்டத்தில் இழுத்து மூடுற நிலைமை ஒன்று. ஏன்னா மக்கள் சக்தின்றது சாதாரணம் கிடையாது. ஆனாலப்பட்ட ஜெயலலிதா, கலைஞர் எல்லாரும் மக்கள் சக்தியை பார்த்து பின்வாங்கியிருக்கிறாங்க. ஸ்டாலின் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. அதுதான் அவர் சொல்லுவாங்க.
நீங்க முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி வெல்லும் தமிழ் பெண்கள் விழா வந்து நேற்று நடத்தியிருந்தாங்க. அதாவது வந்து மகளிர் உரிமை தொகையை வந்து விரிவாக்கம் பண்றதுக்கான விழா தான். அதை தான் வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்னு அந்த விழாவை நடத்தியிருந்தாங்க. நீங்க இவ்வளோ குறை சொல்றீங்க, ஆனா அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துறதுனால எத்தனை பெண்கள் வந்து பெற்றிருக்காங்க அப்படின்னு இந்த விழாவிலேயே நிறைய பேர் பேசியிருந்தாங்க. இப்போ 1,13,16,94,339 பேர் வந்து 2ஆம் கட்ட பணியாளர்களாக பயன்பெற போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டத்துல வந்து குறிப்பா சொல்லியிருந்தாங்க. இது எப்படி பாக்குறீங்க? இல்லை, நான் உரிமை தொகையெல்லாம் நான் எதிர்க்கலைங்க. நம்ம ஏன் இல்ல திமுக ஆட்சியில வந்து நிறைய இலவசங்கள் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அது நிறைய விமர்சனம் வந்துச்சு. இலவச பேருந்து, இந்த 1000 ரூபாய் கொடுத்தது, விடியல் பேருந்துலாம் தேவையான ஒண்ணுதான். எங்க வீட்டுல எங்க அம்மாவே பயன்படுறாங்க. நம்ம கண்ணெதிர்க்க அதோட பயனாளிகளை பாக்குறாங்க. நம்ம அதனால விடியல் பேருந்தெல்லாம் ஆனா நீங்க விடியல் பேருந்துன்னு அறிவிச்சுட்டு பேருந்து கழகத்தை தனியாருக்கு தாரை வார்க்குறீங்க. ஸோ அது எனக்கு பிரச்சனை. ஏன் நான் வந்து விடியல் பேருந்து ஆதரிக்கிறேன், ஏன் தனியார் மையத்தை எதிர்க்கிறேன்னா விடியல் பேருந்து ஆதரிக்கிறேன், அதனால தனியார் மையத்தை எதிர்க்கிறேன். தனியார் மையம் வந்துருச்சுன்னா நாளைக்கு விடியல் பயணம் இருக்காது. இந்த திட்டங்கள் எல்லாமே தற்காலிகம். இப்போ லேப்டாப்னு கொடுத்துருந்தாங்க, அது என்ன நிரந்தரமா சார்? இல்லை. தாலிக்கு தங்கம்னு கொடுத்துருந்தாங்க, நல்ல ஸ்கீம் தான் அதெல்லாம். அது நிரந்தரமாச்சா? இவர் வந்தாரு நிப்பாட்டிட்டாரு. அது ஒவ்வொரு பீரியடு. இந்த விடியல் பயணம் கடைசி வரைக்கும் இருக்கணும்னு நினைக்கிறேன் நான். பெண்களுக்கு இப்போ போயிட்டு வரட்டும், விலை இல்லாமல் பெண்கள் மாணவர்கள் போயிட்டு வரட்டும், மைக்ரண்ட் போகட்டும், என்ன இருக்குது, மாற்றுத்திறனாளிகள் முதியவர்கள் இவங்கெல்லாம் போட்டோம். லண்டன்லலாம் வந்து நீரிழிவு இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு சலுகை போல் அவங்கள டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டாக கருதுறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ஏன்னா நோய் தூரர்கள் அவங்க மற்றதில் அவங்க இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அப்போ அவங்க பயணத்துக்கு தேவையில்லாமல் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா நான் வரி கட்டுறேன், சும்மா ஒன்றும் கொடுக்கலாம் அரசு. ஏதோ தனியார் நிறுவனம் தன் தொழில் தொடங்குறேன்னொடனே அதுக்கு என்டான்மெண்ட்டாக மின்சாரம், நிலம், தண்ணி, உழைப்பாளி எல்லாத்தையும் இலவசமாக கொடுக்குறாங்களா? அந்த மாதிரி எங்கேயோ இருக்கிற பன்னாட்டு கம்பெனிக்கு கொடுக்குறது இங்கே இருக்கிற மக்கள் கொடுக்கலாம். நாங்கள் மீண்டும் சொல்கிறேன், இந்த உரிமை தொகையை தொடரணும்னா கூட தனியார் மையத்தை நம்ம எதிர்க்கணும். இன்னைக்கு வந்து நான் உரிமை தொகையை ஆதரிக்கிறேன், விடியல் பேருந்து பயணத்தை ஆதரிக்கிறேன், நான் அதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்லலை. 100% நல்ல திட்டம். அதை எவனா கிரிட்டிசைஸ் பண்ணாலும் முட்டா பையன். விடியல் பயணம்லாம் நல்ல திட்டம் தான். அதோட பயனை நான் கண்ணெதிர்க்க பார்க்குறேன். அதெல்லாம் நான் இல்லைன்னுலாம் குறை சொல்றேன். ஆனால் அதை தொடரக்கூடிய வகையில் ஸ்டாலின் அரசு செயல்படவில்லை என்று. இன்னைக்கு போக்குவரத்து கழகத்தில் தனியார் மயம் ஆகிவிட்டது. எல்லா பேருந்துலேயும் அறிவிங்க சார். இன்னைக்கு 10 பேருந்து இருக்கு, நாளைக்கு 10 8 ஆகும், 8 6 ஆகும், 6 4 ஆகும், 4 1 ஆகும். ஒரே ஒரு பேருந்து சும்மா சுத்த வச்சுட்டு சீன் தான் காமிச்சிட்டு இருக்கீங்க. இந்த படம் ஓட்டுற வேலை பண்ணக்கூடாது எப்பவுமே. உரிமை தொகையும் வந்து எல்லாம் தேர்தல் வருதுன்னு உடனே எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. ஆரம்பத்தில் ஏன் கொடுக்கல? சிலிண்டர் விலை குறைக்கிறாங்க, அதுவும் இன்னும் அதுக்கான எதுவுமே பண்ணலை. ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனை. ஆனால் இந்த விஷயத்தை நம்ம ஆதரிக்கலாம். உண்மையிலே பயனாளர்கள் இருக்க தான் செய்கிறாங்க உரிமை தொகையினாலையும். ஏன்னா என் வீட்டு பெண்கள் அதில் பயன்பெறாங்கன்ற உரிமை தொகைனா விடியல் பேருந்து பயணத்தினாலே. ஆனால் அது நெடுநாள் பயணமாக இருக்கக்கூடிய வகையில், நெடுநாள் பயன் தரக்கூடிய வகையில் அந்த திட்டத்தை தொடர வைக்கக்கூடிய வகையில் இந்த ஆட்சி நடைபெறும். ஒருவேளை இந்த இலவச பேருந்துனால தான் போக்குவரத்து துறை வந்து நஷ்டமாகி தனியார் மயமாக்குறாங்களோ? இவங்களோட மெத்தனத்தினால நஷ்டம், நிர்வாக திறமை இன்மையினால நஷ்டமாகும். இந்த மாதிரி விடியல் பயணம்லாம் தொடர வச்சுக்கிட்டே பேருந்து கழகத்தை லாபத்தில் இயக்க வைக்க முடியும். எங்க பெங்களூர்ல நடக்குதுங்க, கர்நாடகா. நீங்க இங்க பரவாயில்ல, இங்க செலக்டிவ் பஸ் தான். கர்நாடகாவில் செலக்டிவ்லாம் கிடையாது. எல்லாம் எந்த பஸ்ல வேணாலும் ஏறலாம். ஆமா, அங்கேயும் விலையில்லா பயணம் தான். அங்கேயே விடியல் பயணம் உண்டு. அப்படிதான் நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன். அது சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் தான். ஆனால் அங்கேயே விடியல் பயணம் உண்டு. அங்கே எனக்கு தெரிஞ்சு ஃபைனஸ்ட் டிரான்ஸ்போர்ட் வந்து கர்நாடகா டிரான்ஸ்போர்ட். நான் எல்லா ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட், ஆந்திராவை விட, கேரளாவை விட, தமிழ்நாட்டை விட, இந்த சவுத் ரீஜனில் சொல்கிறேன், நான் இந்த 3துலேயும் பயணிச்சிருக்கேன். கர்நாடகா டிரான்ஸ்போர்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். பஸ்ஸஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும்மா. அது நீங்கள் வந்து அவுட்டர் பஸ்ஸஸாக இருக்கட்டும், மாநிலத்துக்கு மாநிலம், மாவட்டத்துக்கு மாவட்டம், எந்த பஸ்ஸாக இருந்தாலுமே நல்லாயிருக்கும். நம்ம அவுட் ஆஃப் தி டாபிக் போனால், ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, பெண்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய திட்டம் ஒன்றும் அவ்வளோ இவங்க தான் உழைக்கும் பெண்கள்ல, இவங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணுறது தானே உண்மையான வெல்லும் தமிழ் பெண்கள்.
வெல்லும் தமிழ் பெண்கள்னா எப்படி 1000 ரூபா கொடுக்க வச்சுக்கிட்டே இருப்பீங்களா? அதெல்லாம் ஒரு தற்காலிகம். அவங்கள வந்து ஏர்ன் பண்ண வைக்கணும். ஆனா அது அது அந்த நிலை வர வரைக்கும் இது தொடரணும். ஏன்னா இந்த சிஸ்டம்ல எல்லாராலையும் எல்லாமே பண்ண முடியாது. அப்போ இந்த சிஸ்டம்ல இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் ஒரு வெல்ஃபேர் கவர்மெண்ட் செய்யணும். இந்த மாதிரி என்டோன்மெண்ட்ஸ் கொடுக்கணும். மாணவர்களுக்கு கொடுக்கணும், அட்டவணை சாதிகளுக்கு கொடுக்கணும், விளிம்பு நிலை சமூகங்களுக்கு கொடுக்கணும், மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை கொடுக்கணும். இதன் மூலம் அவங்க வந்து அந்த அந்த பள்ளத்துலேருந்து மேலே வர்றது மட்டும் இல்லாமல் அந்த பள்ளத்தை சமமாக்கவும் முடியும். ஸோ அதுக்கு பயன் தரும். ஆனால் அதை தாண்டி இந்த மாதிரியான விவகாரங்களில் அரசு கவனம் செலுத்துவது தான் உண்மையான சமூக நீதியாக இருக்கும். முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் வந்து பொதுத்துறையா தனியார் மயமிடம் இருந்த பேருந்து துறையை வந்து போக்குவரத்து துறையை பொதுத்துறைக்கு கொண்டு வந்தார். இப்போ ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்காரு. இப்போ பொதுத்துறை வந்து தனியார் மையத்துக்கு போகுது. எப்படி இது குறித்து நான் வந்து தொடர்ச்சியாக பேசிட்டு வரேன். நான் என்ன சொல்கிறேன்னா, ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்து ஒரு வேலை பண்ணுது. எப்போவுமே அவங்க மேலே எதனா கிரிட்டிசிசம் வைக்கும்போது கலைஞர் பேனா செய்தது என்ன திரும்பன்னு ஆரம்பிக்கிறாங்க லிஸ்ட்டு. கலைஞர் பேனா செஞ்சதை அவரே வந்து அழித்து வேற ஒன்று செஞ்சார் அவர் ஆட்சியிலே. அது தனி கதை. ஆனால் அது அப்புறமா பேசுவோம். நீங்கள் போக்குவரத்து கழக சாதனையை ஸ்டாலின் கொண்டாட தகுதி இருக்கா? கலைஞரின் குடிசை மாற்று வாரிய திட்டமே அறகுறை இருந்தாலும் அந்த அறகுறையை கொண்டாடுவதற்கு ஸ்டாலினுக்கு தகுதி உண்டா? இன்றைய ஸ்டாலின் ஆட்சிக்கு மின்சாரம் எந்த துறையை நீங்கள் எடுத்துக்க கொண்டாட உங்களுக்கு தகுதி உண்டா? இல்லை. ஏன் இல்லை? குடிசை மாற்று வாரியத்தை ஏஜென்சி போர்டாக ஆக்கிட்டுட்டீங்க. போக்குவரத்து கழகத்தை தனியார் மயமாக ஆக்கிட்டு வரீங்க. இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம் ஒன்றொன்னா. கல்வித்துறை, பள்ளி கல்வித்துறை இவங்க எப்படி தான் அதுக்கு கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு கொண்டாடுறாங்கன்னு எனக்கு தெரியல. அதை ஏற்கவே முடியல. சுத்தமாக ஏற்க முடியல. அது கல்வியில் தமிழ்நாடு சிறக்கவே இல்லை. கல்வியில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது. இரா ஜவஹர்கிட்டலாம் போய் கேட்டிங்கன்னா அவ்வளோ சொல்லுவாங்க. அவ்வளோ பிரச்சனை வச்சுக்கிட்டு நம்ம வெக்கமே இல்லாமல் நம்ம அதுக்கு ஒரு இல்லை நீங்கள் வேணால் கம்பேர் கூட பண்ணி பாருங்கள். இப்போ ரொம்ப சமீபத்தில் ஒரு நிறுவனம் வந்து கல்வித்திறன் குறித்த ஒரு ஆய்வு நடத்துச்சு. தமிழ்நாடு மாணவர்களோட கல்வித்திறன் ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. புரிதல் இது எங்கேருந்து வந்து GER இருக்கிறோம் தான், above 50% இருக்கிறோம். வாட் இஸ் த ரிசல்ட்? US வந்து above 50%லாம் இல்லை. சும்மா அந்த GER வச்சு நம்ம எத்தனை நாளைக்கு ஓட்டிகிட்டு இருக்க போகிறோம்? நம்ம கொஞ்சம் சீரியஸாக திங்க் பண்ண வேண்டிய டைம்ன்றேன். இது இந்த மாதிரி வந்து ஒரு மாடல் வெத்து விளம்பர அரசுகளை இன்டலெக்சுவல்னு சொல்கிறவங்க கண்மூடித்தனமாக ஆதரிக்கிறதோட விளைவு நம்ம இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆபத்துகளுக்கும் முகம் கொடுக்காம நம்ம பாட்டு ஏதோ ஒரு தனி உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு பெரிய பிரச்சனை. நீங்கள் வந்து ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்து பாஸ்ட்லேயே தான் இருக்குது. திமுக ஆட்சியோட சாதனைன்னு சொன்னால் ப்ரெசண்ட்டில் என்ன பண்ணோன்னு பேசுங்கன்றேன். சும்மா 1960 நாங்கள் செய்தது என்ன அதெல்லாம் தெரியும். நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு தெரியும். 60 செஞ்சதுக்கு தான் 70 நல்ல சீட்டு கொடுத்தாங்க. இன்னைய வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு கட்சியும் அத்தனை சீட்டு ஜெயிக்கலை. 183 தனியாக திமுக மட்டும் ஜெயிச்சது. இன்னும் திமுகவே அதன் சாதனை முறியடிக்கல. ஸோ அதுக்கான இது கொடுத்துட்டாங்க. ஆனால் மீண்டும் நான் பாஸ்ட்லேயே இருப்பேன், எங்கள் அப்பா பேசுனதே பேசுவேன்னா அது பிழையாக தான் போய் முடியும். ஸ்டாலின் என்ன நினச்சிக்கிட்டாரு, இந்த உண்ணாவிரத போராட்டம் வந்து அவங்க அப்பா நடத்தினது மாதிரி நினச்சிக்கிட்டாரு. இது அப்படி இல்லை, இது ரொம்ப சீரியஸான போராட்டம். இப்போது சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு வருது. இப்போ அந்த சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வர சூழ்நிலையில் எப்படியும் வந்து இந்த போராட்டத்தை வந்து கலைக்கக்கூடிய ஒரு சூழல் தான் ஏற்படும், கைவிடக்கூடிய ஒரு சூழல் தான் ஏற்படும். அப்போ எப்படி இந்த தொடர்ச்சியான கைவிட மாட்டோம், கலைக்க முற்படலாம். அது நீங்கள் சொல்கிறது உண்மைதான். ஏன்னா கடந்த 130 நாட்களாக பல்வேறு அடக்குமுறைகளை அந்த அமைப்பு சந்தித்து வருகிறது. அதை கண்கூடாக பார்த்துட்ருக்கேன். நெருக்கமாக அவங்களோட நின்றும் பார்க்குறேன். அதெல்லாம் உண்மைதான், நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சட்டசபை தேர்தல் வருது, அது ஓட்டு பொறுக்கிகளுக்கு உரிமைக்காக நிற்கிறவங்களுக்கு வந்து சட்டசபை வந்தான்னா பாராளுமன்றம் வந்தானே களம் எப்போவுமே எங்களுக்கானது. நாங்கள் போராட்டத்தை தொடர்ச்சியாக தொடரும். சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி சார். நன்றி.